Good afternoon students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாகிரஃபியில் யூனிட் 2 பார்க்கலாங்க. வெதர் அண்ட் கிளைமேட். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன லேர்னிங் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். ஓகேவா? அதாவது வெதர் அண்ட் கிளைமேட்னால என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் வெதர்னால் என்ன, கிளைமேட்னா என்ன அப்படின்னு சொல்லி இல்லையா? இப்போ இந்த லெசனில் வந்து இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி டு லேர்ன் அபவுட் த நேச்சர் ஆஃப் த எலிமெண்ட் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட், அதாவது நேச்சுரலான விஷயங்களை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டு நோ த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் வெதர் எலிமெண்ட்ஸ், அதாவது நம்ம இதில் என்ன அடுத்து தேர்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெதருக்காக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அதை மெஷர் பண்ணுறதுக்கு அளக்கிறதுக்கு தேவையான என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிள் டு ரெகனைஸ் த கைண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட் ஆஃப் த பிளேஸ், அதாவது எத்தனை வகையான வெதர் அண்ட் கிளைமேட் இருக்குது அப்படின்னு, அதுவும் பிளேஸ் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரியாப்பா? சரி, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். கிளைமேட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் எலிமெண்ட் இன் நேச்சுரல் என்விரான்மெண்ட். இட் எஃபெக்ட்ஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ், soil types, fauna and flora. It influence man to a large extent. சரியா? அதாவது கிளைமேட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இயற்கை சூழ்நிலையில் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சரியா? கிளைமேட் அப்படின்றது இந்த சீசன் அப்படின்னுலாம் சொல்கிறது வந்து எதனால் வருது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? எதனால் வருது அப்படின்னா டே அண்ட் நைட் வந்து எதனால், எர்த்தோட ரொட்டேஷனால் நிகழுது. அதே மாதிரி சீசன்ஸ் வந்து மாறுறது எதனால் அப்படின்னு சொன்னால் எர்த்து வந்து சன்னை போய் ரிவால்வ் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெவல்யூஷன். ஓகேவா? எர்த்தினோட ரெவல்யூஷனால் இந்த விதமான இதெல்லாம் வந்து மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது கிளைமேட் அப்படின்றது வந்து இயற்கையாக வரக்கூடியது. இது அதுவும் ஒன்று. சரியா? இப்போ வந்து வாட்டரு, ஏரு, பிளான்ட்டு இதெல்லாம் என்ன இயற்கையாக நம்ம இடத்துல இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் கிளைமேட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே வரக்கூடியது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் மனுஷங்களுக்குள்ள நிறைய மாற்றத்தை கொண்டு வருது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாமளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்மர் சீசனில் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் வின்டர் சீசனில் ஒரு மாதிரி இருக்கிறோம், அப்புறம் ரெய்னி சீசனில் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலு, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மாற்றத்தை கொண்டு வருது. சரியா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த கிளைமேட்டு அதனால் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போ செகண்ட் பேரா பார்க்கலாம். இன் எ ஸ்மால் வில்லேஜ் இன் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில், அதாவது தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்மால் வில்லேஜில். சரியா? இந்த மந்த் ஆஃப் மே, ஓகே, இந்த மந்த் ஆஃப் மே வந்து யுக்தா என்ஜாய் ஹர் வெக்கேஷன் வித் ஹர் பிரதர் அண்ட் ஃபேமிலி. மே மாதத்தில் பார்த்தா அப்படின்னா யுக்தா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னோட சம்மர் ஹாலிடேஸை வந்து என்ன பண்ணுறாங்க, வெக்கேஷன் ஹாலிடேஸை வந்து அவங்க பிரதரோட அவங்க ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சரியா? அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷி ஆல்வேஸ் வியர் காட்டன் கிளாத்ஸ். என்ன வேர் பண்ணுறாங்க? பருத்தி, அதாவது காட்டன் துணிகளை போடுறாங்க. சம்மர் சீசனில் வந்து மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் காட்டன் கிளாத்து தான் போடுவோம். நம்ம உள்ளன் கிளாத்தை யூஸ் பண்ணுவோமா சம்மர் சீசனில்? நெவர், வி ஆர் நாட் யூஸிங் தட். ஓகே, அது நம்ம எந்த சீசனில் யூஸ் பண்ணுவோம்? உங்களுக்கெல்லாம் இது தெரியும்னு நினைக்கிறேன், வின்டர் சீசனில் இல்லையா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சீசனில் காட்டன் கிளாத்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர் மதர் டேக்
மேக் ஃபுட் லைக். அடுத்தது என்ன பண்ணுறாங்க அவங்கம்மா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பொரிட்ஜ், பட்டர் மில்க், அடுத்தது லெமனேட், அடுத்தது வாட்டர்மிலன் எக்ஸட்ரா. என்ன சொல்கிறாங்க இவங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஞ்சி, ஃபஸ்ட்டு வந்து கஞ்சி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பட்டர் மில்க் அப்படின்னா மோர், சரியா. அடுத்தது லெமன் ஜூஸு, சரியா. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வாட்டர்மிலன் அதெல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, யுக்தாக்கோ பிரதருக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, சரியா. அதுக்கப்புறம் பாரு விச் இஸ் சூட்டபிள் டு சம்மர் அட் த சேம் டைம், அதே காலகட்டத்தில் இந்த மே மந்த்துன்னு சொல்கிறான், சரியா. தியா ஹூ லிவ்டு இன், தியா அப்படின்ற பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நியூசிலாந்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க அக்லாந்து அப்படின்ற ஒரு நகரத்தில் அவங்க இருக்கிறாங்க, சரியா. அவங்க வந்து அக்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்கிறாங்க வித் ஹர் ஃபாதர் அண்ட் மதர். அவங்க வந்து அவங்க ஃபாதர் மதர் கூட இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஃப்ரீஸ் ஜாக்கெட், அது எப்படி எந்த மாதிரி இதில் இருக்காங்க, மேல் சட்டை போட்டு அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு சட்டை மேலே ஒரு சட்டை அந்த மாதிரிலாம் போடலையா, கோட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கோட்டு மாதிரி போட்டுட்டு இருக்காங்க, சரியா. அடுத்தது ஜீன்ஸ் போடுறாங்க, அடுத்தது க்ளவுஸ் அண்ட் சாக்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க க்ளவுஸ் அண்ட் சாக்ஸ் அதெல்லாமே வேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹர் மதர் மேக்ஸ் ஹாட் ஃபுட்ஸ் அண்ட் ரொம்ப சூடான உணவுப் பொருட்கள், அதாவது உடம்புக்கு ஹீட்டை தரக்கூடிய உணவுப் பொருட்களை அவங்க செய்கிறாங்க, சரியா. என்னது சாண்ட்விச், சால்மன், அடுத்தது ஓட்ஸ் மீல்ஸ், சூப்ஸ் எக்ஸட்ரா. என்ன கொடுக்குறாங்க இவங்களுக்கு சாண்ட்விச் கொடுக்குறாங்க, ஓட்ஸ் கொடுக்குறாங்க, அடுத்தது என்னது சூப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை பண்ணது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியெல்லாம் வச்சுக்கலாம், சரியா. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க, சரியா. யுக்தா செலிப்ரேட் கிறிஸ்மஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் வின்டர் சீசனில் தான் நம்ம வந்து என்னது கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 நமக்கு வந்து வின்டர் சீசன் இல்லையா. அதே டைமில் அதே கிறிஸ்மஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நியூசிலாண்டில் அப்படின்னா சம்மர் சீசனில் கொண்டாடுவாங்க, சரியா. நீங்கள் இது ஏன் அப்படின்னு திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம எர்த்தோட ஹெமிஸ்பியர்ஸ் வந்து மாறுது, சரியா. எர்த்து வந்து ஒரு பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்மர் சீசன் வர டைமில் அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தோட அனதர் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து டே அண்ட் நைட்டு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா. நமக்கு பகலாக இருக்கும் பொழுது அமெரிக்கா அவங்களுக்கெல்லாம் இரவாக இருக்கும் இல்லையா. அதே சேம் ப்ராசஸ் தான்மா நமக்கு, சரியா. சரி, Yukta and Diya stay in two different hemispheres and have different way to lifestyle. என்ன ஆகுது பிளேஸு மாறுது, சரியா. This is because of the difference in weather condition of these places. அதாவது வெதர் கண்டிஷன் வந்து மாறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி வாழறோம் அப்படின்னு சொல்லுது, சரியா. வெதர் அண்ட் climate includes man activity like what we eat. அதாவது வெதர் அண்ட் climate தான் என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது மனுஷனோட வாழ்க்கையில் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட வாழ்க்கை முறையை வந்து என்ன பண்ணுது மாற்றுது. என்ன நம்ம சாப்பிடணும், என்ன நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணணும், அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அது வந்து டிசைட் பண்ணுது. வியர் த ஹவுஸ் இன் விச் வி லிவ் அண்ட் ஒர்க். அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட உணவு முறைகள் எல்லாமே மாறுது இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா வி லிவ் அண்ட் ஒர்க். ஃபார்மிங்னா விவசாயம், அப்புறம் செயிலிங்னா வெளியில்
அதாவது கடல் வழி போகிறது, ஃபிஷ்ஷிங் அதாவது மீன் பிடிக்கிறது, அடுத்தது மாடர்ன் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அண்ட் ஈவன் அவர் ப்ளே டைம் எக்ஸட்ரா நம்ம விளையாடக்கூடிய சமயத்தை கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெதர் அண்ட் கிளைமேட்டை வந்து மாற்றக்கூடியது. சரியா? சின்ஸ் ஒன் ஷுட் ஹாவ் நாலேஜ் அபவுட் த வெதர் அண்ட் கிளைமேட், இந்த மாதிரி நாலேஜ் வந்து நமக்கு இருக்குது இல்லையா? ஸோ இன் திஸ் சாப்டர் we are going to learn about weather and climate, its element and how they influence our lifestyle. ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்க்கலாம் வெதர். வெதர் அப்படின்னா என்ன அப்படின்னா, வெதர் இஸ் த டே டு டே condition of the atmosphere at any place as regard sunshine, temperature, cloud cover, wind, fog condition, air pressure, humidity, precipitation and such other elements. It refers to a short period like a day, a week, a month or a little longer, and as such as the weather changes from time to time in a day. Okay, and one period to the another in an year. ஓகேவா? இதில் பார்க்கலாம் நம்ம இப்போ வெதர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் டே டு டே டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் அப்படின்னா வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா, அதே ஈவினிங் ஆக 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 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே நல்லா பிளாக் கலர் க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ரெயின்ஃபால் ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஏ ஃபியூ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி அகெயின் த சன்லைட் வில் கம். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்பப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெதர் அப்படின்றது மாறக்கூடியது. சரியா? வெதர் வந்து டைம் டு டைம் பிளேஸ் டு பிளேஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மாறும். சரியா? இது வந்து ஏன் அப்படின்னா அதாவது வெயில் வந்து அதிகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், க்ளவுட்ஸ் அதிகமாக மேகங்கள் இருக்கிறதுனால, அடுத்தது காற்று வீசக்கூடிய டைரக்ஷன்ஸு, அதே மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய அழுத்தம், ப்ரெஷர் அப்படின்னா அழுத்தம், அடுத்தது ஹியூமிடிட்டி. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது அதாவது ஈரப்பதம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ அதை பொறுத்து தான் என்ன வெதர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் உருவாகுது. வெதர் வந்து மாறக்கூடியது. சரியா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எர்த் அட்மாஸ்பியர் இஸ் எ லேயர் ஆஃப் கேஸஸ் சரௌண்டட் த பிளானட் எர்த் அண்ட் retained by the earth gravity. அதாவது எர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் அப்படின்ற ஒரு லேயரால் கவர் பண்ணப்பட்டது. சரியா? அட்மாஸ்பியர் வந்து அப்படின்ற ஒரு லேயரால் கவர் பண்ணியிருக்கிறது தான் நம்மளோட எர்த்து. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கேஸஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 78% வந்து நைட்ரஜன் இருக்குது, 21% வந்து அதில் ஆக்சிஜன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.97% ஆர்கன் இருக்குது, 3% வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.04% பார்த்தீங்கன்னா அதர் கேஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் வாட்டர் வேப்பர் இருக்கலாம், டஸ்ட் இருக்கலாம். சரியா? எது வேணால் இருக்கலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே பாருங்கள் ஹீட் வருது, அதாவது வல்கனோஸ் வந்து வருது இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அது ஃபுல்லாக கேஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மழை வரும். சரியா? மழை வந்து இது ஃபேக்ட்ரியில் இருக்க புகை வருது பாரு, ஃபேக்ட்ரியில் இருக்க புகை வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய க்ளவுட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வெயில் அடிச்சுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது, இந்த சேஞ்சஸ் வந்து இதெல்லாமே அதாவது நம்ம இடத்துல நிகழக்கூடிய மாற்றங்கள் தான் இது எல்லாமே. சரியா? ட்ரை ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா இது உருகிட்டு இருக்கு. சரியா? இது எல்லாமே நம்மளோட இடத்துல நிகழக்கூடிய மாற்றங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
வெதரோட இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். த டேர்ம் தட் டிசைட் த கண்டிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் இன் டேர்ம் ஆஃப் டெம்பரேச்சர், விண்ட் அண்ட் அட்மாஸ்பியரிக் pressure. Weather describe the condition of the atmosphere over a short period of time. Example, from the day to day or week to week, time to time வச்சுக்கலாம். சரியா? The sun ultimately responsible for the weather. என்னது? அதாவது weather வந்து மாறத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒன் அண்ட் ஒன்லி சன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சன் தான் இம்பார்ட்டண்டான காரணம். சரியா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலிங் வெதர், எதெல்லாம் வந்து வெதரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. த நேச்சர் அண்ட் த மேக்னட்யூட் ஆஃப் வெதரிங் டிஃபர் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் ரீஜியன் டு ரீஜியன். அது வந்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். Weathering rocks is affected and controlling by the agent of weathering. Weathering rocks அதாவது வெதர் உருவாக்கக்கூடிய பாறைகள் மாதிரி இருக்கக்கூடிய ஏஜென்ட் வந்து அது வந்து செயல்படுது. அது வந்து என்ன அப்படின்னா ஹைட்டு, ஸ்லோப்பு, அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். சரியா? சரி, அதுக்கு அடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் do all the planets in the solar system have atmosphere? நம்ம வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் do the planets in the solar system have atmosphere? அதாவது எல்லா பிளானட்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்மாஸ்பியர் அப்படின்றது இருக்கா அப்படின்னு நம்மளை திங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்குதா அட்மாஸ்பியர் அப்படின்றது? இல்லையா? நம்ம எர்த்துக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றதுக்கும் இருக்குது. பட் வந்து இதில் நம்மளோடதில் வந்து ஆக்சிஜன் வந்து இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாமல் மற்ற அதாவது ஹைட்ரஜன், ஹீலியம் அதெல்லாமே மற்ற இதில் இருக்கலாம். சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்னிங் இன் த வெதர் மைட் பி சன்னி. மார்னிங் எப்படி இருக்கும்? வெதர் வந்து சூரியனோட வெளிச்சம் அதிகமாக இருக்கும். வித் எ கிளியர் ஸ்கை இன் த பிளேஸ். அண்ட் ஈவினிங் தேர் மைட் பி எ க்ளவுட் அண்ட் ரெயின். மிஸ் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, காலையில் ரொம்ப என்ன ஆகிடும், அது க்ளவுடு வந்து என்ன ஆகும், ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிமிலர்லி த வெதர் இஸ் கூல் இன் வின்டர் அண்ட் ஹாட் இன் சம்மர். அதாவது வெதர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வின்டரில் பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கும், அதே மாதிரி சம்மரில் பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு காற்றும் அப்படி தான் இருக்கும். அதாவது வின்டர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், ரொம்ப அப்படியே ஃபேன் போட்டோம் அப்படியே குளிர் தாங்கவே முடியாது இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும், அப்படியே ஹீட்டாக காற்று வரும் இல்லையா? அப்போ நமக்கு எப்படி இருக்கும், ஐயோ இந்த ஃபேன் காற்றுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரியும் விஷயங்களும் இருக்குது. சரியாடா? நெக்ஸ்ட்டு, we often hear people saying today the climate is good or bad. It is incorrect to say like that. இன்னைக்கு climate குட்டாக இருக்குது, இன்னைக்கு climate பேடாக இருக்குது. இட் இஸ் இன்கரெக்ட் டு சே. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. கிளைமேட்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது, வெதர் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? கிளைமேட் அப்படின்றது வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ்னால் கண்டினியூஸ் இன் 2 or 3 months. ஓகேவா? அது சம்மர் சீசன், வின்டர் சீசன், ரெய்னி சீசன். இட் வில் கோஸ் ஆன் நியர்லி 2 or 3 months. ஓகே. வெதர் வந்து என்ன ஆகும்னா டைம் டு டைம், டே டு டே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம என்ன சொல்லக்கூடாது, த கிளைமேட் இஸ் த குட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. வெதர் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா?
அடுத்தது instead it has to be said that the weather is good or bad அப்படி சொல்லலாம். We could observe the television news readers say weather report அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. நம்ம நியூஸில் கேட்டோம்னா கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் நாட் த climate report. For example, cricket match have been postponed due to the bad weather condition அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து என்னாச்சு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. எதனால் அப்படின்னா பேட் வெதர் கண்டிஷன்னால் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கண்ணா. சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் climate. Climate பார்த்தீங்க அப்படின்னா climate is generally defined as the average conditions of the weather of a place or a region. The average atmospheric condition are determined by measuring the weather elements for the long period of time, which is usually for 35 years. The element of the weather and climate are the same. The climate does not change often like weather. அதாவது நியர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைம் கூட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 35 இயர்ஸாக சொல்லலாம். அதாவது climate வந்து அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுறதில்ல. இப்போ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் சம்மர் சீசன் எப்போ ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே ஓகேவா. அது வந்து சேஞ்ச் ஆகிறதே கிடையாது. 35 இயர்ஸ் நியர்லி 35 இயர்ஸாக அப்போ தான் சம்மர் இருக்குது. அடுத்தது வின்டர்ன்றது நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த மாதிரி அது வந்து மாறுறது கிடையாது. சராசரியாக அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அதே மாதிரி வெதர் மாதிரி அடிக்கடி இது மாறாது அப்படின்னும் சொல்கிறாங்க. சரியா. சரி, த வேர்டு climate is derived from the ancient Greek glimo. சரியா, which means inclination. சரியா, inclination. ஓகே. சரி, இன்க்ளினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது சாய்வு கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது எர்த்தோட பொசிஷனை வந்து சொல்கிறாங்க. சரியா. சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோலிங் ஃபேக்டர் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். சரியா, ஆங்கிள் ஆஃப் த சன் ரேஸ். ஓகேவா. அதாவது சன்னோட ரேசஸோட ஆங்கிளை பார்க்கலாம். அது வந்து அதாவது ஸ்ட்ரைட்டாக வருதா இல்லை ஸ்லாண்டிங்கில் வருதா இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா கிளைமேட்டை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, அதை வந்து டிசைட் பண்ணுறாங்க. சரியா. த லெங்த் ஆஃப் த டே டைம், நாளோட அளவு எப்படி இருக்குது, அதே மாதிரி ஆல்டிடியூட்ஸ், அப்புறம் நேரம். சரியா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட், அது வந்து நிலத்துக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான டைமு, அது வந்து எப்படி வந்து நிலத்தில் பரவுது. சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட வாட்டர் பாடிஸில் எப்படி லொக்கேஷன் எப்படி இருக்குது, அதனோட டைரக்ஷன்ஸு. அடுத்தது மவுண்டெயின் ரேஞ்சஸ்ஸு, அதே மாதிரி ஏரில் இருக்கக்கூடிய வாட்டரோட ப்ரெஷர் எப்படி இருக்குது. அடுத்தது விண்டு, காற்று எப்படி வீசுது. அடுத்தது ஓஷன் கரண்ட், ஓஷனில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாமே த மேஜர் ஃபேக்டர் வித் எஃபெக்ட் த வெதர் அண்ட் கிளைமேட் ஆஃப் த ரீஜியன். இதுதான் வந்து இதெல்லாம் தான் டிசைட் பண்ணுது கிளைமேட்டு எப்படி வெதர் அண்ட் கிளைமேட்டை அந்த பகுதியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சரியா. த எர்த் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், ஸோ த சன் ரேசஸ் ஃபால் unevenly on the earth surface. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எர்த்தோட
சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சன்னோட ரேசஸ் வந்து ஒரே மாதிரியாக வந்து விழுறது கிடையாது. சரியா? இது எப்படி அப்படின்னு சொன்னால் பூமியோட சென்டர் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வரும்? பூமியோட சென்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சன்னோட ரேசஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். அதே மாதிரி போல்ஸு, அதாவது எர்த்தோட மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சன்னோட ரேசஸ் வந்து ஸ்லாண்டிங்காக வரும். சரியா? அதாவது த எர்த் இன் ஸ்பிரிக்கல் ஷோ த சன் ரேசஸ் ஃபால் unevenly on the earth surface. The polar region அப்படின்னு என்னென்னா நம்ம எர்த்தோட மேல் பகுதியும் அடிப்பகுதியும். சரியா? போல்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நார்த் போல் சவுத் போல் நீ படிச்சிருக்க இல்லையா, அந்த போலார் ரீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிசீவ் ஸ்லாண்டிங் சன் ரேசஸ். அந்த இடத்துல பார்த்தீங்க எப்படி வருதுன்னா சன் ரேசஸ் வந்து சாய்வாக வந்து விழுது. சரியா? அப்புறம் ஹின்ஸ் தேர் இஸ் லிட்டில் ஆர் நோ சன்லைட். அந்த மாதிரி படும்பொழுது என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து சன்லைட் படும், அப்படி இல்லைன்னா சன்லைட்டே படாது. ஓகேவா? தோஸ் தேர் இஸ் த எக்ஸ்ட்ரீம் கோல்டு வின்டர். அந்த டைமில் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாக கோல்டாக வின்டர் சீசனாக இருக்கும். வெர்டிக்கல் ரேஸ் சன் ரேஸ் ஃபால் டைரக்ட்லி இன் த ரீஜியன் அரவுண்ட் த ஈக்வட்டர். அதை தான் நான் மிஸ் சொன்னேன். எர்த்தோட சென்டர் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சன்லேருந்து வரக்கூடிய ரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக நேர்கோடாக வந்து விழும். சரியா? அந்த மாதிரி விழும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாட் ரீஜியனாக இருக்கும். சின்ஸ் த கிளைமேட் இஸ் வெரி ஹாட் அண்ட் ஆல்மோஸ்ட் நோ வின்டர். மோஸ்ட்லி அந்த இடத்துல எப்படி இருக்காது, வின்டர் சீசன் அந்தளவுக்கு வராது. த டிஃப்ரென்ஸ் இன் த டெம்பரேச்சர் மேக்ஸ் த ஏர் அண்ட் வாட்டர் மூவ் இன் கரண்ட். அதில் வந்து அந்த டெம்பரேச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதாவது ஈரப்பதத்தை வச்சுக்கிறது, இல்லாத ஈரப்பதம் இருக்கிறது அந்த அது வந்து என்ன பண்ணுது, அந்த டெம்பரேச்சர் வந்து டிசைட் பண்ணுது. சரியா? வார்ம் ஏர் ரைசஸ் அண்ட் கிரியேட் மோர் ஸ்பேஸ் ஃபார் ஏர். இது என்னது, ரொம்ப ஹீட்டான வார்மாக இருக்கக்கூடிய வெதுன்னு இருக்கக்கூடிய ஏர் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் மோர் ஸ்பேசஸ், அதாவது அதிகப்படியான காற்றில் இடைவெளியை வந்து கொடுக்கக்கூடியது. அடுத்தது பினித் வைல் கூல் ஏர் செட்டில் டவுன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப கூலாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய தண்ணி தான் அது. சரியா? அந்த தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது மேல் நோக்கி ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ தண்ணி இருந்ததுன்னா அது என்ன ஆகும், வெயிட்டாக இருக்கும் ஏர் இல்லையா, ஏர் வெயிட்டாக இருக்கும்போது அது கீழ் நோக்கி வரும். தட்ஸ் ஆல். ஓகேவா? சரி, சயின்டிஃபிக் ஸ்டடி மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது பார். த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்ட் மெட்டராலஜி. அதாவது வெதரை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு சொன்னால் மெட்டராலஜி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் கிளைமேட்டை பற்றி படிக்க போடுற இதுக்கு வந்து கிளைமேட்டாலஜி அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி, இது வரைக்கும் இன்றைக்கி போதும் கண்ணா. மீதி எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கம்பல்சரி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீதியை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா?